வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் எஃப்எம்மின் உலக செய்திகளோடு. செய்திகளுக்காக நான் அபினா ஜெயகாந்தன். விரிவான செய்திகளுக்கு முன்பதாக முதலில் இன்றைய நாளிற்கான தலைப்பு செய்திகள். ஈரானுடைய வீதிகளில் வெற்றி கொண்டாட்டம். ஈரானுக்கு வாழ்த்து தெரிவித்த நாடுகள். இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதல். G7 நாடுகளின் தலைவர்களுடன் கலந்துரையாடல். சிட்னியில் நடந்த பயங்கரவாத சம்பவம். ஏர் கனடா விமான சேவை நிறுவனம் விடுத்துள்ள அவசர அறிவிப்பு. தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட பாஜக கட்சியினர். வெப்பமான வானிலை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்த எச்சரிக்கை. தொடர்வென விரிவான செய்திகள். ஈரானுடைய வீதிகளில் வெற்றி கொண்டாட்டம். ஈரானுடைய வீதிகள் எல்லாம் கொண்டாட்டங்கள் நடைபெற்று கொண்டிருப்பதாகவும் ஈரானுடைய தாக்குதல் வரலாறு காணாத வெற்றி என்றும் இதுவரை நடத்தப்பட்ட தாக்குதலில் இஸ்ரேல் மீது இத்தகைய பெருந்தொகையான தாக்குதல்களை மத்திய கிழக்கில் எந்த ஒரு நாடும் நடத்தாத காரணத்தினால் ஈரானுடைய தலைநகரம் டெஹரானில் மக்கள் கொடிகளை ஏந்தி மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதில் பாலஸ்தீனத்தினுடைய கொடிகளை ஏந்தியபடி மக்கள் வீதிகளில் கொண்டாடி கொண்டிருப்பதாகவும் இது பாலஸ்தீனத்திற்கு கிடைத்த வெற்றியாகவே ஈரானில் நடத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் இஸ்ரேலினுடைய தாக்குதல் நடைபெறுவது குறித்து அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் இப்பொழுது ஈரானுடன் இஸ்ரேல் ஒரு தாக்குதலுக்கு செல்லுமாக இருந்தால் அது மத்திய கிழக்கில் பெரும் போராக மாற்றமடையும் எனவும் ஒரு காலமும் இஸ்ரேலுடன் இணைந்து ஈரானுக்கு எதிராக அமெரிக்க படைகள் போர் புரிய மாட்டாது எனவும் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு வாழ்த்து தெரிவித்த நாடுகள். 191 நாட்களாக காசாவினுடைய யுத்த களத்தில் எந்த விதமான வெற்றி இலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியாமல் இருந்த இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஈரானுடைய தாக்குதலின் போது சிக்கி தவித்துக் கொண்டிருந்த நிலையில் ஈரான் வெளிப்படுத்திய திறமை மிகப்பெரிய வெற்றி என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அடித்தளத்தையே ஈரான் அசைத்து விட்டது என்றும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான ஈரானின் பதிலடி தாக்குதலுக்கு அமெரிக்காவும் பிரித்தானியாவும் ஏனைய ஐரோப்பிய நாடுகளும் கண்டனங்களை தெரிவித்திருந்தாலும் சில நாடுகள் வெளிப்படையாகவே தங்களுடைய வாழ்த்துக்களை ஈரானுக்கு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஈரானுடைய தாக்குதல் வரவேற்கத்தக்க தாக்குதல் என்றும் இந்த புரட்சிக்கான தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு ஈரானுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம் என அல்ஜீரிய நாடானது முதலில் வாழ்த்து செய்தியினை வெளியிட்டிருந்தது. அதே போன்று பல நாடுகளின் அரசியல் கட்சிகளும் ஈரானுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதல். G7 நாடுகளின் தலைவர்களுடன் கலந்துரையாடல். இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதல் தொடர்பில் G7 நாடுகளின் தலைவர்களின் கலந்துரையாடலுக்கு அழைப்பு விடுக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். ஈரானின் வெட்கமற்ற தாக்குதல் தொடர்பான பதில்களை கலந்துரையாடுவதே இதன் நோக்கம் என அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். இஸ்ரேலுடன் நெருக்கமாக செயற்படுவதாகவும் அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பாதுகாப்பு நிலைமைகள் தொடர்பில் கலந்துரையாடியதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். சிட்னியில் நடந்த பயங்கரவாத சம்பவம். சிட்னியில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டவருக்கு பதிலாக பல்கலைக்கழக மாணவர் ஒருவரின் புகைப்படம் இணையங்களில் வெளியாகியுள்ளது. முன்னதாக தாக்குதல் நடத்தியவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்றும் அவர் 40 வயதான குயின்ஸ்லாந்தை சேர்ந்த ஜோயஸ் காக்சி என்றும் அறிவிக்கப்பட்ட நிலையில் இணையதளங்களில் 20 வயதான மாணவர் பென் கோஷனின் புகைப்படத்தை பதிவிட்டு அவரே தாக்குதல் தாரி என்றும் அடையாளப்படுத்தப்பட்டது. இதன் காரணமாக தாக்குதல் தாரி பெஞ்சமின் கோகன் என்ற பெயர் எக்ஸ் பக்கங்களில் பிரபலம் அடைந்தமை குறிப்பிடத்தக்கது.
கோகன் முதலாம் ஆண்டு கணினி அறிவியல் மாணவர் எனவும் அவர் கிழக்கு புறநகர் பகுதியில் தனது பெற்றோருடன் வசிக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கோகனின் தந்தையான மார்க் தமது மகன் தொடர்பில் தவறான அடையாளத்தால் பதற்றமடைந்து காவல்துறையினரின் உதவியை நாடியிருந்தமையும் தாக்குதல் தாரியும் குறித்த மாணவரும் ஒரே மாதிரியான தோற்றத்தை கொண்டிருந்தமையாலும் இந்த தவறு நடந்திருக்கலாம் என்று காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர். ஏர் கனடா விமான சேவை நிறுவனம் விடுத்துள்ள அவசர அறிவிப்பு. கனடாவின் டொரண்டோவில் இருந்து இஸ்ரேலின் செல் அவீவிற்கு பயணம் செய்யவிருந்த விமானம் ரத்து செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிராந்திய வலயத்தில் நிலவி வரும் பதற்ற நிலையை கருத்தில் கொண்டு ஏர் கனடா நிறுவனம் இந்த தீர்மானத்தை எடுத்திருந்தது. ஏர் கனடா விமானம் உள்ளூர் நேரப்படி நேற்றைய தினம் பிற்பகல் 4:25 மணிக்கு பியர்சன விமான நிலையத்திலிருந்து புறப்படவிருந்தது. எனினும் அரசாங்கத்தின் பாதுகாப்பு நடைமுறைகளின் அடிப்படையில் விமான சேவையை ரத்து செய்ததாக அறிவித்துள்ளனர். பிராந்திய வலயத்தின் நிலைமைகளை கருத்தில் கொண்டு விமான பயணங்கள் தொடர்பில் அறிவிக்கப்படவுள்ளதாக ஏர் கனடா விமான சேவை நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் இஸ்ரேலின் மீது ஈரானிய படையினர் கடுமையான ட்ரோன் தாக்குதலை நடத்தி வரும் நிலையில் ஏர் கனடா நிறுவனம் விமான பயணர்களை ரத்து செய்தமையும் குறிப்பிடத்தக்கது. தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட பாஜக கட்சியினர் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் என்பன போன்ற முக்கிய அம்சங்களுடன் இணைந்த தேர்தல் அறிக்கையை பாஜக கட்சியினர் வெளியிட்டுள்ளனர். எதிர்வரும் மக்களவை தேர்தலுக்கான பாஜகவின் தேர்தல் அறிக்கையை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் வெளியிட்டுள்ளார். மோடியின் உத்தரவாதம் எனும் பெயரில் வெளியாகியுள்ள தேர்தல் வெற்றியில் எதிர்கட்சிகள் கடுமையாக எதிர்த்து வரும் திட்டங்கள் உட்பட பல முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் திருவள்ளுவர் பெயரில் பண்பாட்டு மையம் அமைக்கப்படும் என்பன போன்ற அறிவிப்புகளையும் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெப்பமான வானிலை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்த எச்சரிக்கை. வெப்பமான வானிலை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேல் மற்றும் வடமேல் மாகாணங்கள் மற்றும் மன்னார் மாவட்டத்தின் சில இடங்களுக்கு இது தொடர்பான அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. வெப்பநிலை மனித உடலால் உணரக்கூடிய அளவிற்கு அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்திற்கு அதிகரிக்க கூடும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இது தொடர்பில் மக்கள் அவதானம் செலுத்த வேண்டும் என வளிமண்டல திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. உலக செய்திகளோடு தமிழ் எஃப்எம்மிற்கான இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.